லாஸ்ட் 10 days இப்படி பண்ணல அப்படின்னா ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் கூட அடுத்த வருஷம் டிராப்பர் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இத பண்ணாம எக்ஸாம் எழுத போறது டோட்டலி வேஸ்ட். மார்க் மை வேர்ட்ஸ், நத்திங் கேன் ஸ்டாப் யூ. Hi, hello my dear friends. நான் உங்க ஹக்கீம், completed final year MBBS in Madras Medical College, waiting for my results. So இன்னைக்கு இந்த last minute preparation strategies வீடியோல ஏன் கூட இங்க யாரு வர போறது அப்படினா Hello Bharath. Hi sir. Okay. So idan Bharath, so first year MBBS in Madras Medical College, scored 670 in NEET 2022 with all India rank of 1503 and state rank of 81. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நீங்களும் என்ன மாதிரி ஒரு டாப் ரேங்க் இல்லைன்னா ஸ்கோர் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பரத் வந்து பார்த்தோன்னா இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போறேன். லாஸ்ட் மினிட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் தான் எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது உச்ச கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த நேரத்தில் தான் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபை நமக்குள்ள கொண்டு வரணும். ஸோ என்னால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ நம்பணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய தடையை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சாலும் அது எல்லாத்தையும் உடச்சு முடிச்சுட்டு முன்னாடி வந்து நிப்பேண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அது எக்ஸாம் போகிற வரைக்கும் கையில் பத்திரமா வச்சுக்கோங்க. லாஸ்ட் 10 days ரொம்ப குரூஷியலான பீரியட். ஸோ இந்த டைமில் புதுசாக எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா கூடாது. அண்ட் எப்படி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது பரத் இப்போ சொல்ல போறாரு. லாஸ்ட் 10 days இப்படி பண்ணல அப்படின்னா ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் கூட அடுத்த வருஷம் டிராப்பர் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதை பண்ணாம எக்ஸாம் எழுத போறது டோட்டலி வேஸ்ட். இந்த விஷயம் என் சீனியர் வந்து என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, லாஸ்ட் 10 days லாஸ்ட் 7 days லாஸ்ட் 5 days நீங்க படிச்ச எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிடணும். படிச்ச எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் மை வேர்ட்ஸ், நத்திங் கேன் ஸ்டாப் யூ. ஸோ த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பரத்துக்கு என்ன அப்படின்னா, எப்படி உன்னோட ப்ரிப்பரேஷனை நீ ஸ்டார்ட் பண்ண அண்ட் எப்படி உன்னோட ப்ரிப்பரேஷன் வந்து போச்சு? ஆக்சுவலி ஃப்ரம் 11th நான் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் சார். பட் ஆனால் 11th கொரோனா லாக்டவுன்னால ஒழுங்காக படிக்கலை. ஸோ 12th தான் ஆக்சுவலாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணேன் நீட் ப்ரிப்ரேஷன். அப்புறம் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் தேர் வாஸ் ஒன்லி 40 days லெஃப்ட். ஸோ அதிலிருந்து லைக் ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் தட் கேவ் வே டு த ஃபைனல் எக்ஸாம். ஓகே. ஸோ மெயினாக இந்த வீடியோவில் எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, அந்த லாஸ்ட் 10 days ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீ வந்து எப்படி லாஸ்ட் 10 days உன்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் 10 days தான் க்ரூஷியல் டேஸ் இந்த நீட் எக்ஸாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம். லைக் 1 page நோட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்புறம் அந்த ரிவைஸ் பண்ணதே திரும்பி நம்ம லாஸ்ட் 10 days என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம எக்ஸாமில் ஞாபகம் இருக்கும். ஸோ அதை ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுத முடியுமோ அவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதணும். ஓகே. ஸோ ரிவைஷன் பண்ணணும், நிறைய மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ இப்போ நீ வந்து நிறைய மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீ எத்தனை மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனா? லாஸ்ட் 2 weeks ஐ கேவ் 8 மார்க் டெஸ்ட். 8 மார்க் டெஸ்ட் வந்து லாஸ்ட் 2 weeks வந்து பார்த்தோன்னா பரத் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸாக நீ என்ன ஃபீல் பண்ண? நம்ம எத்தனை மார்க் டெஸ்ட் வந்து கொடுக்குறோமோ அவ்வளோ டைம்ஸ் நம்ம ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம எழுதுனதை எவ்வளோ டைம் கொடுத்து அனலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம வந்து எக்ஸாமில் போய் பண்ணலாம். ஏன்னா வி லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். எஸ், கரெக்டாக, வி லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். ஸோ அனாலிசிஸ் அப்போ நீ அதை வச்சு எப்படி உன்னோட மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண, அது உனக்கு எந்த வேலை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அனாலிசிஸ்? இப்போது நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் மிஸ்டேக் விட்டுருக்கோமோ அந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக பார்க்குறப்போ இட் வில் பி ஸ்டோர்ட் இன் அவர் மைண்ட். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நம்ம திரும்பி பண்ண மாட்டோம். And it helped me a lot. So I maintained error notebook. So with that I revised frequently. எஸ், ஐ திங்க் எரர் நோட் புக் அப்படிங்கிறது அந்த நம்ம மார்க் டெஸ்ட் எழுதுகிறப்ப எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு விடுறோமோ ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சு எழுதுறது தானே எரர் நோட்? எஸ் சார், கரெக்ட் தான் நான் சொல்கிறது. எஸ். ஸோ அந்த எரர் நோட் புக்கை பற்றி இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்லு. எரர் நோட் வந்து லாஸ்ட் டைம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு சாப்டர் முடித்த பிறகு டாபிக் வைஸ் கொஸ்டின் போட்டிருப்போம், அதில் தான் மிஸ்டேக் விட்டுருப்போம். ஸோ அப்போ இருந்தே நம்ம வந்து எரர் நோட் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ அது லாஸ்ட் வரைக்கும் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ எரர் நோட் புக் அப்படிங்கிறது ஒன்று வந்து பரத் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜிஸில் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது அந்த லாஸ்ட் 10 days ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அவரோட ப்ரிப்பரேஷனில். லாஸ்ட் 10 days நீ ஏதாவது புதுசாக படிச்சியா? அந்த புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சியா இல்லை ஏதாவது ரிவிஷன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தியா? அதாவது கம்ப்ளீட் பண்ணாமல் ஏதாவது டாபிக்ஸ் இருந்துச்சா லாஸ்ட் 10 days?
ஆக்சுவலாக 100% சிலபஸ் கம்ப்ளீஷன்றது மித்து சார், அது யாராலையும் முடிக்க முடியாது. ஸோ எனக்கும் சில பெண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. பட் மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ண தான் கவர் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சும்மா ஒரு 1 டைம் ரீட் பண்ணிட்டு படித்ததை நல்லா தரோ பண்ணுறதுக்கு தான் ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். கரெக்ட் தான். ஸோ 100% கம்ப்ளீஷன் இஸ் மித் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார். கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்மளால் முடிக்க முடியுமானா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று விட்டு வச்சுருவோம், முடிக்காமல் வந்து வச்சுருப்போம். லாஸ்ட் 10 days வரப்போ அதில் வந்து விட்ட வச்சதை பார்த்து பயப்படுறது, ஸோ அதை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணுறது, ஐயோ இதுலேருந்து கொஸ்டின் வந்துருமா அப்படின்னு பயப்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். படித்ததை ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி ரிவிஷன் பண்ணணும். ஸோ அதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். ஸோ இப்போ இந்த ஃபியர்னு சொல்கிறப்ப ஞாபகம் வருது. கண்டிப்பாக உனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபியர் இருந்திருக்கும். ஸோ விட்டு வச்ச டாபிக்ஸில் பார்த்து ஃபியர் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சம்திங் ஒரு சப்ஜெக்ட்ஸோ இல்லை டாபிக்ஸோ பார்த்து நீ வந்து பயந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பயம் வந்து எதில் உனக்கு வந்துச்சு, அதை எப்படி நீ ஓவர் கம் பண்ண? பயம்ன்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த வகையில் என்னோடய ஃபியரை வந்து லைக் ரிசால்வ் பண்ணது வந்து என் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஸோ அந்த வகையில் நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். தே மோட்டிவேட்டட் மீ. லாஸ்ட்டு ஃபியூ டேஸில் ஐ வாஸ் லிட்ரலி டவுன். என்னால் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு தாட்லாம் போய்ட்டுருந்துச்சு. பட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து தே மோட்டிவேட்டட். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணணும். ஸோ அவங்க மோட்டிவேட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எனக்கும் என்னோட ப்ரிப்பரேஷன் அப்போ என்னோட பேரண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுனாக இருக்கிற டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். தேங்க்ஸ். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்க கொஸ்டின், லாஸ்ட் 10 days வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில். அதில் எப்படி வந்து ஸ்லீப்பை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உனக்கு கண்டிப்பாக ஸ்லீப் வந்திருக்கும். ஃபஸ்ட் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, எவ்வளோ நேரம் நீ லாஸ்ட் 10 days வந்து பார்த்தீங்கன்னா தூங்கினேன், எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன்? கண்டிப்பாக அந்த டைமில் தூக்கம் வந்திருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ண? ஆக்சுவலாக 5 hours தான் சார் தூங்கினேன் ஒரு லாஸ்ட் 1 month ஆகும். அப்புறம் தூக்கம் கண்டிப்பாக வரதான் செய்யணும். நம்ம 5 hours தான் தூங்குகிறோம். முன்னாடி வந்து நிறையா தூங்கி பழகியிருப்போம். ஸோ அப்போ தூங்குறப்போ நம்ம இப்போ இவ்வளோ நாள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு, நம்ம டார்கெட் இதெல்லாம் நினச்சா தூக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுவும் இல்லாமல் நான் சப்போஸ் தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுவேன் சார். நான் எப்போ எந்திரிச்சு படிக்கணும்னு தோணுதோ அப்போ நான் படிச்சுப்பேன். அப்புறம் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எக்ஸாம் முன்னாடி வந்து கண்டிப்பாக 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் மேண்டேட்ரி. அப்போ தான் நம்ம பிரெயின் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இது வந்து எங்கள் ஃபிசிக்ஸ் சார் வந்து சொன்னாங்க. ஸோ ஃபாலோ பண்ணேன் சார். ஸோ உன்னோட லாஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டில் உனக்கு வந்து எவ்வளோ வந்து ஸ்கோர் வந்துச்சு? இட் வாஸ் லெஸ் ஒன்லி 620 தான் வந்துச்சு சார். பட் I didn't leave my hope that நான் பண்ணிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார். ஸோ இட் கேவ் வே டு 670. ஆக்சுவலி இதை பார்க்குறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும், என்னது 620 தான் வந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க பரத் சொன்னதை வச்சு. ஸோ ஓகே, பட் ஹீ எய்ம்டு ஃபார் அ லாட், ரைட்? ஸோ 700+ வரணும்னு சொல்லிட்டு எய்ம் வச்சிருப்பாரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து 620 அப்படிங்கிறது கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அப்படி தான் அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்டு இந்த மார்க் டெஸ்ட் எழுதுகிறப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கம்மி ஆச்சா, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு, எந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மார்க் டெஸ்ட்டில் ஸ்கோர்ஸ் வந்துச்சு, அதை எப்படி நீ ஓவர் கம் பண்ண? கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் சார் செய்யும் மார்க் டெஸ்ட் எழுதுகிறப்போ. ஸோ என்னோடய லீஸ்ட் ஸ்கோர் அப்படின்னா ஒரு 550 அந்த ரேஞ்சில் வந்துச்சு சார். மேக்ஸிமம் 650 அவ்வளோ வந்துச்சு சார். ஸோ தேர் வாஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஆவரேஜாக எடுக்கிறப்போ 600 ஆவரேஜ் வந்துச்சு. ஓகே, ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் டெஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக அந்த மார்க் டெஸ்ட்டை எழுதாமல் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது, எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 10 days. ஸோ பரத் முன்னாடி சொல்லியிருந்தாரு லாஸ்ட் 2 weeksல வந்து 8 மார்க் டெஸ்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வந்துருக்கணும். எரர் அனாலிசிஸ் பண்ணணும். திரும்ப ஒருக்க நான் உங்களுக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் அந்த பாயிண்ட் இங்கே. ஓகே, எல்லாருமே கேட்கக்கூடிய கொஸ்டின், எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒரு டாப்பர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கேட்பேன், இஸ் தேர் எனி ஸ்ட்ராட்டஜி டு கெட் 80+ or 100+ சம்திங் லைக் தட் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி? அனாலிசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதை வச்சு நம்ம வந்து ஓரளவு கெஸ் பண்ணலாம் சார். இந்த சாப்டர் வந்து ஹை வெயிட்டேஜ், இது லோ வெயிட்டேஜ் அப்படின்ட்டு. ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அந்த கொஸ்டின் போட்டு பார்த்துருந்தோம்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த மாடலில் தான் வரும். ஸோ இட் வில் ஹெல்ப். கரெக்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ எதுவுமே படிக்கலையா, கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்க்காம எக்ஸாமுக்கு போயிடவே வந்து பார்த்தீங்கன்னா கூடாது. ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இப்போ வர நீட் கொஸ்டின் பேப்பர்ஸில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட மாடல்ஸ்லேயே ரிப்பீட் ஆகுது நிறையா கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அதில் வந்து எதெல்லாம் ஹை ஈல்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதில் எதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த லாஸ்ட் 10 days படிக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிட முடியாது. ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் கூட சில கொஸ்டின்ஸ் டஃபராக இருக்கும், மோர் கான்செப்ஷுவல் பேசிஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவே சில சாப்டர்ஸ் இருக்க சில கொஸ்டின்ஸ் வந்து மோர் ஃபார்முலா
ஃபார்முலா பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸியான சாப்டர், டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அதில் எதெல்லாம் வந்து ஹைலி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், எதெல்லாம் ஹை ஈல்டு கொஸ்டின்ஸ், எதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த லாஸ்ட் 10 days ப்ரிப்பரேஷனில் 100+, 80+ வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் வந்து சார், என்சிஆர்டியோட எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸ் கொஸ்டினும் ஃப்ரம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் பண்ணிட்டு போனால் அதுலேருந்து ஏதாவது 1 or 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் ஆல்சோ என்சிஆர்டியும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் மினிட்ல நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஸ்டின்ஸ். அப்படி சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ சில கொஸ்டின்ஸ் தெரியாது. ஸோ அங்கே வந்து உடனே சொல்யூஷன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி டக்குன்னு அதை பார்த்துட்டு போயிடலாமா? ஏன்னா லாஸ்ட் மினிட் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே ரெஃபர் பண்ணுறது வந்து அவ்வளோ அட்வைசபிள் இல்லை சார். ஏன்னா நம்ம வேறு கொஸ்டின் போட்டுட்ருக்கப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதில் அந்த கொஸ்டினில் தான் ரிவால்வ் ஆகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நமக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சுன்னா we can solve. அதர்வைஸ் லாஸ்ட்லேயும் நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னா ஃபைனலாக we can refer solution. கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு கொஸ்டினும் தெரியலனா ஒன்றே போய் பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் அந்த மொத்தம் ஒரு நீங்கள் சாப்டர் வைஸாக பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்லை மார்க் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, மொத்தமாக முடிச்சுட்டு திரும்ப ஒருக்கா லெட்ஸ் ட்ரை அகைன், திரும்ப ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த டைமில் எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து தோணுது. ஏன்னா அந்த மார்க் டெஸ்ட் எழுதுறப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2 hours எழுதுவாங்க. எனக்கு ஒரு 100 கொஸ்டின் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட்டு டக்குன்னு ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போயிடுவாங்க. கரெக்டாக? ஸோ அது வந்து ஒரு மிஸ்டேக். ஏன்னா அப்படின்னா ஃபுல்லாக 3 hours நீங்கள் உட்காந்து எழுதணும், 3 hours 20 minutes ஃபுல்லாக உட்காந்து எழுதணும். எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் திரும்பி ட்ரை பண்ணணும். நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமா, ஏதாவது ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம திரும்பி வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ 4 கொஸ்டினோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு 10 marks 20 marks இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்ம ரேங்க் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப 3 hours கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடாதீங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் நமக்கு தெரியாத கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் சார். ஸோ தெரியாத கொஸ்டினுக்கும் we can give a try. அப்போனா கரெக்டாக இருக்கும் சான்சஸ் வந்து நிறையா. எஸ், இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். எதுவுமே தெரியலனா எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எப்படியாவது அதில் ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிங்கன்னா மிச்சம் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களோட அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணுறதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 50-50 அப்படிங்கிற அந்த ப்ராபபிலிட்டி வரப்போ நீங்கள் சம் பிளேசஸில் வந்து ஒரு கட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, 50-50 இருக்குது சான்ஸ், நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 mark அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ அதனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள், எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது வந்து நம்ம பரத்தோட ஒன் ஆஃப் த டிப்ஸ் ஃபார் யூ. ஸோ இப்போ நீ படிச்சுக்கிட்டு இருக்க, திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஒரு டாபிக் பார்க்குறப்ப இல்லை நம்ம ஏற்கனவே படித்த டாபிக் தான் இப்போ பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீ என்ன பண்ணுவ? அதை பற்றி அவ்வளோவா திங்க் பண்ணாமல் இன்னொருக்கா ரிவைஸ் பண்ணால் ஞாபகம் வந்துடும் கண்டிப்பாக படித்த டாபிக்னா. ஸோ அப்படியும் மறந்து போச்சுன்னா திங்க் பண்ணாமல் சும்மா ஒன் டைம் மட்டும் ரீட் பண்ணிட்டு நியூ டாபிக் மாதிரி படிச்சுட்டு போகணும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயோ நான் படிச்சதெல்லாம் மறந்துருச்சு, இது மறந்துருச்சு, அது மறந்துருச்சு, டக்குன்னு ஒரு ரீகால் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன். அடுத்தடுத்து வந்து ரிவைஸ் பண்ணி முடிக்கணும். இந்த லாஸ்ட் 10 days கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி முடிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இது தெரியலையே, இது மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காமல் டக்குன்னு ஒரு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ அதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நீ வந்து நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுனதா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஸோ அப்படி நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப நீ வந்து ஆக்டிவ் ரீகாலிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்ப. ஸோ அப்போ வந்து நீ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் எடுத்து வச்சு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் என்சிஆர்டியை பயாலஜியில் ரீட் பண்ணிட்டு இருந்தியா, இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நீ யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸை இந்த திருப்பி ரிவைஸ் பண்ணுவாங்களா மெட்டீரியல் எடுத்து வச்சு, அந்த மாதிரி நீ பண்ணியா, இல்லை வெறும் மார்க் டெஸ்ட் பண்ணி அதில் ஆக்டிவ் ரீகாலிங் மட்டும் பண்ணியா? கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணால் தான் எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ மார்க்ஸும் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். பயாலஜி என்சிஆர்டி ரிவைஸ் பண்ணால் தான் சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து டைம் நிறையா ஆச்சு. ஏன்னா லைன் பை லைன் ரீட் பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கம்ப்ளீட் இதுதான் ரீட் பண்ணேன் ஒரு 5 to 6 times லாஸ்ட் டைமில். அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஐ யூஸ்டு 1 page notes which was advised by my physics teacher. And chemistry I use my notes. And for தியரி சாப்டர்ஸ்க்கு ரொம்ப பயாலஜி மாதிரி இருக்க சாப்டர்ஸ்க்கு ஐ யூஸ்ட் என்சிஆர்டி டைரக்ட்லி. ஸோ வந்து பரத் ஃபாலோ பண்ணியிருக்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அதாவது ஒரு வாட்டி நான் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இதை தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணேன். பட் என் ஃப்ரெண்ட் ஃபயாஸ் வந்து என்ன சொன்னான்னா, ஸோ ஃபயாஸ் பற்றி உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும். ஹீ யூஸ்டு டூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆக்டிவ் ரீகாலிங். அது என்ன அப்படின்னா ரிவிஷன்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சில பேர் உங்களை ஃபாலோ பண்ணலாம், வெறும் மார்க் டெஸ்ட்டே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் இந்த லாஸ்ட் 10 days. ஸோ டெஸ்ட் எழுத வேண்டியது, டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அனலைஸ் பண்ண வேண்டியது, அதுலேருந்து நமக்கு எதெல்லாம் தெரியலையோ அந்தந்த டாபிக்ஸ்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியது. ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்டடிங்.
இதுதான் வந்து ஆக்டிவ் ரீகாலிங். ஸோ சில பேர் இந்த லாஸ்ட் 10 டேஸில் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனால் பரத் சொன்ன மாதிரி எனக்கு அதான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோட நோட்ஸோ இல்லை வந்து NCERT புக்கோ ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மார்க் டெஸ்ட் வந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் குட் ஸ்ட்ராட்டஜி ஒன்லி. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்படி நம்ம ரிவைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். எல்லாருமே ஒருத்தவங்க இதை சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதான் இங்கே வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்காரு, சிங்கிள் டேல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட முடியுமா அப்படின்ட்டு. இஸ் இட் பாசிபிள்? நாட் பாசிபிள் சார், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா ஒரு 11th NCERT படிக்கவே 1 டே கம்ப்ளீட் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம படிச்சிருக்கோம், எத்தனை தடவை அந்த சாப்டர் படிச்சிருக்கோம், அந்த மாதிரி. ஸோ நிறையா ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா they can complete depending on their energy and capacity. ஸோ பேசிக்கலாக ஒரு நாளில் முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் அசாதாரணமான ஒரு விஷயந்தான். பட் ஆனால் நிறைய டைம்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருந்தால் பண்ண முடியும். சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மினிமமாக வந்து பயாலஜி ரிவைஸ் பண்ணவே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஃபிசிக்ஸ்க்கு ஒரு நாள், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள். ஸோ நான் வந்து 3 டேஸ் எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் 3 டேஸில் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணேன், அப்புறம் ஒரு நாள் ஃபிசிக்ஸ் ரிவைஸ் பண்ணேன், அப்புறம் லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணேன். ஸோ இப்படி தான் மினிமம் 3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். தட்ஸ் இட். இதிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா நீங்கள் படித்தது மட்டும்தான் எக்ஸாமில் வரப்போகுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 100% இல்லை 200% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பயங்கிறது வரவே வராது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. வில் மீட் யூ ஆல் சூன் இன் MMC. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். சந்தேகப்பட்டு தோண்டி பார்த்தா எப்படி வளரும்னு நம்பி மூடி வைக்கணும், வளரும்.